மாணவர்களுக்கு வணக்கம். மாணவர்களை இந்த புதிய கல்வி ஆண்டிலே மீண்டுமாக இணைய வழி கல்வி மூலமாக அறிந்து கொள்ள மாணவர்களோடு தொடர்பு கொள்ள கொடுத்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி. கடந்த 6ஆம் வகுப்பிலும் நீங்கள் இந்த இணைய வழி கல்வி மூலமாகவே கற்றிருப்பீர்கள். எந்த அளவிற்கு அது உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருந்தது என்று உங்களுக்குத்தான் தெரியும். கடந்த ஆண்டு ஒரு வேளை குறைகள் இருந்தாலும் இந்த ஆண்டில் அவ்வாறுபட்ட குறைகள் இல்லாதவாறு மாணவர்கள் சிறப்பாக இந்த இணைய வழி ஆன்லைன் வகுப்பிலே சிறப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு மாணவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலும் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் பாடம் இந்த இணைய வழி மூலமாக உங்களுக்கு கற்றுத்தரப்பட இருக்கின்றது. மாணவர்கள் உங்களிடத்திலே கொடுக்கப்பட்ட 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை எடுத்து அதன் 2ஆம் பக்கத்தை புரட்டி வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே எங்கள் தமிழ் இயல் 1 எங்கள் தமிழ் என்ற தலைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற கவிதையை நாம் படிக்க இருக்கின்றோம். அந்த கவிதை யாரால் எழுதப்பட்டது, அவருடைய சிறப்பு குணங்கள் என்ன என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக புலவர்கள் என்றாலே கற்பனைகள் நிறைந்தவர்கள், இயற்கைகளை இன்னும் கடல்களை, மிருகங்களை, பறவைகளை, ஆட்சி முறைகளை அவர்கள் கவிதைகளாக வழங்குவது வழக்கம். ஒவ்வொரு பாடத்திலும் ஒவ்வொரு வகுப்பிலும் தமிழ் பாடத்திலே முதலாவது பாடல் இறைவணக்க பாடலாக காணப்படும். இந்த 7ஆம் வகுப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ் என்ற பாடல் அங்கு முதலாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழானது உலக பொதுவரை உலகத்திலேயே பழமையான தொன்மையான ஒரு மொழியாக காணப்படுகிறது. மற்ற எழுத்துக்களை விட அதிகமான எழுத்துக்களை கொண்டது இந்த தமிழ். எனவே அந்த தமிழை பற்றி அறிந்து கொள்வது நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியமாக பயன்படுகிறது. இந்த நாளிலும் இந்த எங்கள் தமிழ் என்ற தலைப்பிலே கொடுக்கப்பட்ட இந்த பாடலை நாம் பாட இருக்கின்றோம். அதனை எழுதியவர் நாஞ்சிலார் என்று அழைக்கப்படுகின்ற நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் தமிழ் அறிஞராக விளங்கினார், கவிஞராக விளங்கினார், விடுதலை போராட்ட வீரராக விளங்கினார். அதோடு மாத்திரமல்ல, இவருக்கு பல பெயர்கள் உண்டு. இவர் காந்தியடிகளை பற்றி, காந்தியடிகளுடைய கொள்கைகளை பற்றி, காந்தியடிகளுடைய சிந்தனைகளை பற்றி, அவருடைய போராட்டங்களை குறித்து அவர் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறார், கட்டுரைகள் எழுதியிருக்கிறார், இலக்கியங்கள் எழுதியிருக்கிறார். எனவே இவருக்கு ஒரு பெயர் உண்டு, காந்திய கவிஞர். காந்திய கவிஞர் என்று பெயர். காந்திய கவிஞர், காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர் என இவருக்கு பட்ட பெயர் உண்டு. சரி, இவர் இயற்றிய நூல்களை குறித்து நாம் பார்த்தோமானால் சில நூல்களை எழுதியிருந்தார்கள். அது மலைக்கள்ளன் என்ற நூல். அதோடு மட்டுமல்லாமல் நாமக்கல் கவிஞர் என்ற பெயரிலேயே பல பாடல்கள், என் கதை, அதாவது என் கதை, என்னுடைய கதை என்ற தலைப்பிலே ஒரு நூல், சங்கொலி என்ற தலைப்பிலே ஒரு நூல், இப்படி அவர் நிறைய எழுதிக்கிறார். இதில் அந்த நாமக்கல் கவிஞரின் பாடல் என்ற தலைப்பில் உள்ள பாடல்களில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த எங்கள் தமிழ் என்கிற பாடல் வருகிறது. சரி, அதை இப்போ நான் உங்களுக்கு நீங்கள் புத்தகத்தில் பார்த்தாலும், புத்தகம் ஒருவேளை ஒரு சிலர் வாங்காமல் இருந்தாலும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவரை நான் உங்கள் கருமலையிலே எழுதி போட்டிருக்கிறேன்.
மாணவர்கள் அதை பார்க்கவும் இந்த வகுப்பின் முடிவிலே நாம் அதை ராகத்தோடு பாட வேண்டும். பாருங்க, அருள் நெறி அறிவை தரலாம், அருள் நெறி அறிவை தரலாம், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் வர யாரையும் புகழாகும், போற்றால் யாரையும் இகழாகும். கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரவே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். இந்த தலைப்பிலே நாம் இந்த இதை பார்க்கலாம். அப்போ பாருங்க, இதனுடைய பொருளை பற்றி நான் பார்க்கணும்னு சொன்னால் முதல் வரி என்னன்னா, அருள் நெறி அறிவை தரலாம். அருள் நெறி அறிவை தரலாம் அப்படின்னா, தமிழ் மொழி நமக்கு அறிவை தரக்கூடிய அருள் நெறியை, அதாவது வாழ்க்கையிலே பயன் கிடைக்கக்கூடிய நெறியை மக்களுக்கு தரக்கூடிய ஒரு மொழியாக காணப்படுகிறது. அதுவே தமிழன் குரலாகும் என்று கூறப்பட்டோம். இந்த அருள்நெறியை மக்களுக்கு பரப்புவதுதான், சொல்வதுதான் நம் இந்திய நாட்டிலே காணப்படுகின்ற, தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற தமிழர்களின் ஒட்டுமொத்த குரலாக காணப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. அதற்கு மட்டுமல்ல, பொருள் வர யாரையும் புகழார், பொருள் வர யாரையும் புகழார். அப்படின்னா பணம் கிடைக்குது, இன்னும் நிலம் கிடைக்குது, பல வெகுமதிகள் கிடைக்குங்கிறக்காண்டி புலவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, யாரையும் புகழ்ந்து பாட மாட்டாங்க. தவறுன்னா தவறு சொல்லுவாங்க, அவர் சிறந்தவராகனா அவரோட சிறப்பை பாடுவாங்க. அப்படித்தான் காரணமே தவிர பணம் கிடைக்கி, பொருள் கிடைக்கி, பொருள் கிடைக்கி, நிலம் கிடைக்கி, வெகுமதி கிடைக்குங்கிறக்காக என்ன செய்ய மாட்டாரு, இந்த தமிழ் புலவர் என்ன செய்ய மாட்டாங்க, யாரையும் புகழ்ந்து பாட மாட்டார்கள். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால், போற்றாதாரை இகழாது, இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னால் கூட அவளை நிற்க மாட்டாங்க, இகழ்த்து பேச மாட்டார்கள். இப்போது நம்ம நாட்டில் மக்களை பார்த்துட்டோம்னா, ஒருத்தரை பற்றி புகழ்ந்து பேசினா போதும், அவர் தீமையான காரியம் செய்வதாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு தேவையில்லாத காரியம் செய்தாலும் சரி, அவர் பண பலத்திலே, பொருள் பலத்திலே, ஆள் பலத்திலே சிறந்து விளங்கினாரானால் அவரை புகழ்ந்து பாடுவார். அப்படி இல்லை, போற்றாதாரும் இல்லை, இவர் யாருமே போட்டு பாடலை, அவருக்கு வந்து சரியான ஒரு புகழை சொல்லலை அப்படிங்கிற காரணம் என்ன செய்யாது, இது இகழாகும். அப்படிலாம் ஒன்றும் நினைக்காது. உண்மையை உண்மை என்று சொல்லக்கூடியது தான் இது தமிழ் மொழி. அடுத்த பாருங்க, கொல்லா உலகம் குறியாக, கொல்லா விரகம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடம் அன்பரவே. என்று இசைந்திடும் அன்பரவே என்று பார்க்கிறோம். அதாவது கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையும் கொள்கைகளாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறவும் உதவும். கொல்லாமை சொன்னால் உயிர்களை கொல்லாமை. அடுத்தது பொய்யாமை, பொய் சொல்லாமை. அடுத்த உயிரினங்களுக்கு தீங்கு செய்யாமல் மற்றிடத்திலே உண்மைக்கு புறம்பான காரியங்களை பேசாமல் இருப்பதே இன்புற்று வாழக்கூடிய ஒரு அன்பு அறமாக விளங்குகிறது என்று இந்த இசைத்தமிழ் காணப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்த பாருங்க, அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். ஒருத்தர்கிட்ட அன்பு இருந்துன்னா, அறம்னா நல்ல படம் இருந்துன்னா என்ன செய்யும், அவருடைய வாழ்க்கை ஒரு ஊக்கமாக காணப்படும், பயங்கிறதே இருக்காது, போய்விடும். இன்பம் பொழிகிற வலிமையினால் வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். தமிழ் எப்படிப்பட்டது, தேன்மொழி. தமிழ் வந்து தேன்மொழி. இன்பத்தேன் வந்து பாயுது காதிலேன்னு சொல்லுவாங்க. சரிதானா? அப்படி அப்போ இது நம்ம தமிழ் மொழி அனைவரிடத்திலும் அன்பாக இருக்குன்னு சொல்லுது, நல்லதை செய்ய வேண்டும் என்று தூண்டுது. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம அச்சத்தை போக்கி இன்பத்தை தருகிறது. அச்சம் என்பதை போக்கிவிடும்,
எப்படிப்பட்ட மொழியானால் தேன் போன்ற மொழி என்று கூறப்பட்டுள்ளது. இன்னொருக்க நான் சொல்கிறேன் கேட்டுருங்க. அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள்வரை யாரையும் புகழாகும், போற்றால் யாரையும் இகழாகும். கொல்லாதனம் குறியாக, கொள்ளில் குறியா நெறியாக, எல்லாவரும் இன்புறமே என்றும் இசைவிடும் அன்பறவே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழனும் தென்மொழியாம் என்று அருமையாக இந்த நாஞ்சிலார் சொல்கிறார். நாமக்கல் கவிஞராக இருக்கிறார் சொல்கிறார். சரி, இதில் ஊக்கிவிடும், ஊக்கிவிடும்னா என்ன பொருள் தெரியுமா? ஊக்கப்படுத்தும். ஊக்கிவிடும்னா என்னது? ஊக்கப்படுத்தும். ஊக்கிவிடும், ஊக்கிவிடும்னா என்னது? ஊக்கப்படுத்தும். ஊக்கிவிடும்னா என்னது? ஊக்கப்படுத்தும். விரதம், விரதம்னு சொல்லுவாங்க. நோன்பு, இஸ்லாமியர்கள் இருப்பாங்க 40 நாட்கள் இருப்பாங்க, கிறிஸ்தவங்கள் இருப்பாங்க விரதம் நோன்பு இருப்பாங்க, சாப்பிடாமல் எடுக்காமல் இருக்கிறது. அப்படி அதே மாதிரி இந்துக்கள் வந்து அவங்களும் நோன்புகள் இருப்பாங்க, விரதம் இருப்பாங்க. அந்த சாமி கும்பிடும்போது சில நாட்கள் சாப்பிடாமல் உண்ணாமல் உறங்காமல் இருப்பாங்க. இப்படி நிறைய காரியங்கள் காணப்படுகிறது விரதம். அது ஒரு குறி, குறி என்று கூறப்பட்டுள்ளது. குறி என்று சொன்னால் என்ன சொன்னால் அது குறிக்கோள், நோக்கம் அப்படின்னு வரும். குறியினது குறிக்கோள், நோக்கம் புக்கில் கொடுத்துருக்கு. அடுத்த நான் சொல்கிறேன். அடுத்த பாருங்க, பொழிகின்ற தருகின்ற, பொழிகின்ற தருகின்ற என்று கூறப்பட்டுள்ளது. இன்னும் தொடர்ந்து நம்ம பார்க்கணும்னு சொன்னால் இதில் இதை வந்து இந்த செய்யுளை நம்ம பற்றி பார்க்கும்போது முதல் எழுத்து வரக்கூடிய, முதல் எழுத்து ஒன்று போல வரக்கூடிய எழுத்துக்கள் எதனான்னு கேட்டால் அருள், அன்பு, அதுவே, அச்சம் ஆகியவை ஆங்கிறது முதல் எழுத்தாக இருக்குது. அதுதான் அடுத்த பாருங்க, இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது அருள், பொருள். இரண்டாம் எழுத்து அருள், பொருள், அருள், பொருள். இரண்டு எழுத்துக்கள் அங்கே ஒரு முறை காணப்பட்டு. இன்னும் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் கொல்லா, எல்லா, கொல்லா, எல்லா. அந்த இல்லு வந்து ரெண்டாவது எழுத்து ஒரே ஒன்று போல வருது. அடுத்த அன்பும் இன்பம் ரெண்டாவது எழுத்து ஒன்று போல வருகிறது. இப்படி பல ஒற்றுமைகள் வந்து தமிழ் மொழியில தான் காணப்படும், வேற எந்த மொழிகளிலும் என்ன செய்யாது, காணப்படாது. இதை வந்து நம்ம ராகமாக பாடணும்னு சொன்னால் ரொம்ப எளிதாக நம்மளுக்கு புரியும். அதை பாருங்க, எப்படி படிக்கிறாங்கன்னா அருளறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள்களை யாரையும் புகழாது, போற்றாரையும் இகழாது. கொல்லாவிரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா இசைந்திடும் அன்பரவே. அன்பும் மரமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியா, எங்கள் தமிழன் தேன்மொழியா. அருமையா இந்த பாட தமிழ் மொழி மட்டும்தான் இப்படி ராகமாக நினைச்ச முடியும், பாட முடியும். அப்படி ராகமாக படிக்கிறதுனால நமக்கு ஈஸியாக அதை நினைச்ச முடியும், மாணவர்கள் அந்த ஈஸியாக கற்றுக்கொள்ள முடியும். எனவே மாணவர்கள் இதை இன்னும் ராகமாக படிக்க வேண்டும். இப்போ இதை நீங்கள் பார்த்ததும் போகாது, கேட்டதும் போகாது, நீங்கள் பார்த்து படிக்கணும். அந்த பாடமாக ராகமாக படித்து பாடணும். இன்னும் ஒரே ஒருக்கா நான் உங்களுக்கு இந்த ராகமாக படித்து காட்டுறேன். மாணவர்கள் அதை நன்றாக கவனித்து மீண்டுமாக அதை செய்யணும், அதை படித்து ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி பாருங்க, அருளறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள்வரை யாரையும் புகழாது, போற்றாரையும் இகழாது. கொல்லாவிரதும் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரவே.
உங்களுக்கு எளிதாக என்ன செய்யும், அது புரிஞ்சுக்கிடும். வேற இதனுடைய முக்கியம் என்னன்னா, இது மனப்பாட செய்யுள். மனப்பாட செய்யுள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை மனப்பாடமாக படிக்கணும், அந்த வரியை கரெக்டாக எழுதணும், எழுத்துக்களை எரிச்சு விடாது, இருக்கக்கூடாது. சரிங்களா? அதை நீங்கள் இதை என்ன செய்யணும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் இதுதான். இதை என்ன செய்யணும், மனப்பாடமாக படிக்கணும். இதை மனப்பாடமாக படித்து அதை என்ன செய்யணும், எழுதணும். அதை மாணவர்கள் புரிந்து கொள்ளணும். கடைசியாக நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அதில் பாருங்கள், நெறி என்னும் சொல்லின் பொருள், நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி என்று சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தர குறளாகும், குறளாகும், குறளாகும் என்ற எழுத்த பிரித்து எழுதும்போது குறள் கூட்டல் ஆகும், குறள் கூட்டல் ஆகும் என்று நம்ம எழுதணும். இன்னொரு அந்த பயிற்சியில் மதிப்பிடப்பட்டிருக்கிறது வால் பிளஸ் ஒலி, வால் பிளஸ் ஒலி, வானொலி, வானொலி. இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள். இன்னும் நம்ம பார்த்தோம்னா, நம்ம புக்கில் கொடுத்துக்கிறது இது இல்லாமல் ஒன்று நம்ம பார்த்தோம்னா தமிழன், தமிழன்கிறத எப்படி கேட்கலாம்னா தமிழன், தமிழ் கூட்டல் வேணும், இப்படி இருக்கணும். இப்படி ஒவ்வொன்றா பிரித்து எடுத்து மாணவர்கள் பார்க்கணும். சரி, இதை நீங்கள் அடுத்த நாள் வரும்போது நன்றாக ஒரு படித்து எழுதி அதை தவறு ஏதாவது இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். இதுதான் மாணவர்கள் கொடுக்கப்பட்ட இந்த அசைன்மெண்ட். சரி, இப்போது நம்ம இதை மீண்டுமாக ஒரு முறை நினைவுபடுத்துதை, அருணறி அறிவை தரலாம். தமிழ் மொழி நமக்கு இருக்கிறது, அருளை தருகிறது, அறிவை தருகிறது, அறத்தை தருகிறது. அதனால் அர்த்தம் பொருள் பெற யாரும் என்ன செய்யாது, புகழாது. பணத்துக்காக புகழுக்காக அது என்ன செய்யாது, யாரையும் என்ன செய்யாது, புகழாது. தப்புன்னு இருந்ததுன்னா அதை என்ன செய்யாது, தட்டி கேட்க தயங்காது. அடுத்த பார்த்தீங்கன்னா என்னது, உயிர்களுக்கு தீங்கு நினையாமை, பொய் செல்லாமை போன்றவற்றை வெளிப்படுத்துகின்ற ஒரு பாடமாக இது தமிழ் காணப்படுகிறது. எல்லா மக்களும் இன்புற்று வாழ வேண்டுமே தவிர அவர்கள் துன்புறக்கூடாது என்ற இடத்தோடு கற்கக்கூடிய மொழி இந்த தமிழ் மொழி. அடுத்தது இது நம்முடைய வாழ்க்கையில் தமிழ் மொழி இருந்துச்சுன்னா அன்பை, நல்ல காரியத்தை ஊக்குவிக்கின்றன. அடுத்தது இன்பம் படுகிற, நம்முடைய வாழ்க்கையில் இன்பத்தை ஏற்படுத்துகிற ஒரு தமிழாக காணப்படுகிறது. எனவே அந்த தமிழானது இவ்வாறு பல நன்மைகளை பெற்று காணப்படுகிறதால் அந்த தமிழ் மொழியானது தேன்மொழி என்று அழைக்கப்படுகிறது. அந்த தேன்மொழியை நாம் உற்சாகமாக கற்றுக்கொள்வது நம்முடைய கடமை. இந்த தேன்மொழியான இந்த எங்கள் தமிழ் என்ற இந்த செய்யுளை நாமக்கல் கவிஞர் அங்கே ராமலிங்கனார் அருமையாக எழுதியிருக்கின்றார். அவருக்கு அங்கே காந்திய கவிஞர் என்றும் பெயர், நாமக்கல் கவிஞர் என்றும் பெயர், மலைக்கல்லன் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இன்னும் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். நாமக்கல் கவிஞரின் நூல்கள் என்ற தலைப்பிலிருந்து தான் இந்த பாகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை மாணவர்கள் நன்றாக வாசித்து பாருங்கள். வாசித்து பார்த்து அதை ராகமாக பாடி பாருங்கள். அந்த செய்யுளை நீங்கள் மனப்பாடமாய் கற்றுக்கொள்ளுங்கள். மீண்டுமாக அடுத்த வகுப்புகளிலும் நாம் சந்திப்போம். சந்திக்கும் வரை மாநிலத்தில் நன்றி. வணக்கம்.